رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எந்த நபி மிகவும் வெட்கப்படக்கூடியவராக இருந்தார்? இதுக்கான ஆன்சர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மனிதன் பிறக்கும் போதே அவனை சுற்றி பிரச்சனைகளும் தொடங்கிவிடும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. அவரவர் சக்திக்கு உட்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை சோதிப்பான். இந்த உலகத்தை பொறுத்தவரை நமக்கு ஒரு சோதனை களம்தான். மறுமையின் சேமிப்பாக இந்த உலகை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு மாதிரியும் கவலையான நேரத்தில் ஒரு மாதிரியும் இல்லாமல் எல்லா நிலையிலும் ஒரே மாதிரியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்பமோ துன்பமோ இது என் இறைவன் எனக்கு கொடுத்தது என உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும். நாம் நாடிய விஷயம் ஏதாவது நடந்தால் உடனே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இதன் மூலம் அல்லாஹ் மேலும் மேலும் கொடுப்பான். சோதனைகள் நெருங்கும் போது அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். இதில் நிறைய பேர் செய்யும் தவறு என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மற்ற மனிதர்களிடம் அது பற்றி பேசி உதவி கேட்டு பிறகு அல்லாஹ்விடம் உதவி தேடுவாங்க. சிலர் இது சின்ன விஷயம்தானே, நாமே சரி செய்து கொள்ளலாம் என அல்லாஹ்விடம் அதை பற்றி கேட்காமலேயே விட்டுடுவாங்க. எத்தனையோ சின்ன விஷயங்களை நாம் எதிர்பார்த்தபடி நடக்காம பெரிய பிரச்சனைகளுக்கு நம்மை தள்ளி விட்டுவிடும். சோதனைகள் சிறியதோ பெரியதோ முதலில் அதை பற்றி அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும். அவனிடம் துஆ செய்து பிறகு மற்றவர்களிடம் சொல்லலாம். மற்ற மனிதன் மூலமாகவோ நேரடியாகவோ அல்லாஹ் உதவி செய்வான். நம்முடைய பிரச்சனைகள் உடனே தீரணும், உடனே அதற்கு ஒரு வழி பிறக்கணும் என்றால் சஜ்தாவில் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் நெருக்கமாக உள்ள ஒரு இடம் சஜ்தா. அதில் துவாவை அதிகப்படுத்துங்க என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சஜ்தாவில் துவா செஞ்சு பாருங்க, உடனடி பதில் கிடைக்கும். குறிப்பாக தொழுகையின் சஜ்தாவில். அப்படி சஜ்தாவில் கேட்குற மாதிரி ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். சின்ன துவா, சிரம் பணிந்து இந்த துவாவை ஓதி பாருங்க. மலை போல் இருந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். சஜ்தாவிலிருந்து எழுந்திருப்பதற்குள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழி காட்டுவான். அவ்வளவு சிறந்த அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். அல்லாஹும்ம ஃபிர்லி ஸன்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வஅவ்வலஹு வஆஹிரஹு வஅலானியதஹு வசிர்ரஹு. அல்லாஹும்ம ஃபிர்லி ஸன்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வஅவ்வலஹு வஆஹிரஹு வஅலானியதஹு வசிர்ரஹு. இதோட மீனிங் என்னன்னா, இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும் முதலாவதையும் கடைசியானதையும் பகிரங்கமானதையும் இரகசியமானதையும் மன்னிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சஜ்தாவில் நிறைய துவாக்களை ஓதியுள்ளார்கள். அதில் ஒரு துவா தான் இது, தௌபாவிற்கான துவா. தொழுகையின் ஒவ்வொரு சஜ்தாவிலும் இந்த துவாவை ஓதி பிறகு உங்கள் கஷ்டங்களை அதே சஜ்தாவில் தமிழில் கேளுங்க. நமக்கு வந்த கஷ்டம் எங்கே எப்படி போச்சுன்னு ஆச்சரியப்படுவீங்க. நம்ப முடியாத மாற்றம் ஏற்படும். மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதிட்டு வாங்க. இதை ஓதி யாருடைய பிரச்சனையெல்லாம் நீங்கியது, யாருடைய தேவையெல்லாம் நிறைவேறியது என கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன், என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். உடலில் உள்ள எந்த உறுப்பு சீர் பெற்றுவிட்டால் உடல் முழுக்க சீர் பெறும்? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.